சரிங்களா? டேப் போடுறோம். அதே போல் இடுப்பு வந்து நமக்கு ரைட் சைடில் இருக்கணும், ஷோல்டர்ஸ் வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்கணும். இது ஸ்டார்டிங், இது எண்டிங். ரைட் சைடில் இடுப்பு இருக்கணும், லெஃப்ட்டில் வந்து இந்த ஷோல்டர்ஸ் இருக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் யாராவது இருக்கீங்களா? லெஃப்ட் ஹேண்ட் இருக்காங்கல்ல, அப்படி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி போட்டுக்குவாங்க. ஸோ நம்ம இப்படி மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக வராது, புரியாது, சரிங்களா? அதனால் இப்படி தான் போட்டுக்கணும். இதை ஃப்ரண்ட், இதை இப்போ நம்ம எடுக்க போகிறதுல பேக் சைடு தான் ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். இந்த ஃப்ரண்ட் போர்ஷனை உள்ளே மடிச்சுக்குவோம். ஓகே, இப்போ பேக் சைடு மட்டும்தான் நமக்கு இருக்குது. இப்போ டேப் வச்சுருக்காங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லெட்டர்ஸாக இருக்கா? 1 2 3 4 5 பெரிய பெரிய லெட்டர்ஸ். இது வந்து இன்ச்சு, 1 இன்ச்சு 2 இன்ச்சு 3 இன்ச்சு 4 இன்ச்சுன்றது தான். அதனால தான் இது பேர் இன்ச் டேப். ஆமாவா? சரி. பின்னாடி அதே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி லெட்டர்ஸ் இருக்குது, 1 2 3. இது வந்து நம்ம எடுக்க போகிறதில்ல, இது வந்து சென்டிமீட்டர். இப்போ பின்னாடி நம்ம இருக்கிறது இன்ச்சஸில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிறது வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லை. இப்போ எதுக்கு அப்போ இது கொடுத்துருக்கோம் அப்படின்னா, 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர்னு படிச்சிருப்பீங்க. ஆமாவா? இல்லைனாலும் தெரிஞ்சுக்கோங்க. 100 மீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர், 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர். அப்போது இதில் டேப்பில் பார்த்தீங்கன்னா 150 கிளாஸ். இது எக்ஸ்ட்ரா தான். எதுக்காகனா அந்த இன்ச்சஸ்க்காக கொடுத்துருக்கான். ஸோ 150 சென்டிமீட்டர் 1.5 மீட்டர். அப்போ இந்த டேப் வந்து 1.5 மீட்டர். ஓகேங்களா? அப்போ இது வந்து அளக்கிறதுக்கு தான் பயன்படும். நீங்கள் கடையில் போய் அளந்து எனக்கு 1 மீட்டர் துணி கொடுங்க அப்படின்னா அவங்க இதில் தான் அளப்பாங்க, இதில் அளக்க மாட்டாங்க. இப்போ நமக்கு தைக்கிறவங்களுக்கு இது தேவைப்படும், அளக்கிறதுக்கு இது தேவைப்படும். சரிங்களா? புரியுதா? ரைட். இப்போ நம்ம வந்து இன்ச்சஸில் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஷோல்டர்ஸ் எழுதிக்கோங்க, பென்சிலில் எழுதிக்கோங்க. இந்த ப்ளவுஸ் தரங்க நீங்களாம்மா, நீங்கள் பேனால் எழுதிக்கோங்க. மற்றவங்களாம் எழுதிக்கோங்க, பென்சிலில் எழுதணும். ஏன்னா இதை வச்சு தான் நீங்கள் உங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் எழுதிக்க போகிறீங்க. வீட்டில் ஹோம் ஒர்க் அங்கே ஆஃபீஸில் இருக்க குரூப்பில் இருக்கிறாங்க. அவங்க ஏதாவது நல்ல போர்ஷனில் இந்த டேப்பை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. இந்த இடம் இழுக்கணும். எதை இழுக்கிறீங்க? பேக் சைடில் மட்டும் இழுக்கிறீங்க. இந்த டேப்பையும் அதையும் சேர்த்து வச்சு இழுக்கணும். பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 14.5 வருது, இழுத்தா 14.75 வருது. ஸோ இந்த 14.75 வந்தால் நீங்கள் 15 எடுத்துக்கணும். எங்கேயுமே ரவுண்ட் ஃபிகராக தான் நான் சொல்லுவேன். 14, 14.5, 15, 15.5, 16 அந்த மாதிரி. 14.25, 14.75, 15.25, 15.75 வராது. அப்படி வந்தால் அதிகமாக, இப்போ 14.75 வந்திருக்கு, அதிகமாக வச்சு 15 எடுத்துக்கோங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஒரு 1/4 இன்ச்சில் பெரிய வித்தியாசம் வரப்போகிறது இல்லை. இப்போ இந்த 15க்கும் இந்த 16க்கும் இதுதான். இப்போ இதோட பாதி 15.5. ஓகேங்களா? தெரியுதா? இது 15.5. இப்போ இந்த 15.5க்கும் இது 15க்கும் நடுவில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் கால். அப்போ இந்த 2 பாயிண்ட், 1 பாயிண்ட் 2 பாயிண்டில் நமக்கு எதுவும் பிரச்சனை வரப்போகிறது இல்லை. எக்ஸ்ட்ரா இருந்தால் லூஸாக தான் இருக்குமே ஒழிய பெருசாக ஒன்றும் வரப்போகிறது. இப்போ நீங்கள் 14.75 வரதுக்கு நான் 14.5 வச்சுக்கிறேங்கன்னா மேலே தூக்கிடும். அதனால் அதிகமாக இறக்க கூட வச்சுக்கோங்க, அது லூஸ் மட்டும் பண்ணி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ புரியுதுங்களா? 14, இது 15, இது 2 14. 14.5க்கும் இதுக்கும் நடுவில் இருக்கிறது 14.25. அதே போல் 14.5க்கும் 15க்கும் நடுவில் இருக்கிறது 14.75. புரியுதா? உங்களுக்கு தெரியலையே என்னன்றதுக்காக நான் சொல்கிறேன். எல்லா இடத்துலையுமே அதுதான் இருக்கும். 14, 14.25, 14.5, 14.75, 15. 15, 15.25, 15.5, 15.75, 16. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு அந்த கேப்லையுமே அப்படி தான் இருக்கும். 15 வச்சுக்கோங்க, அது ரவுண்ட் ஃபிகர் தான். இந்த 1/4 வந்தால் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். ரவுண்ட் ஃபிகராக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இவங்களுக்கு பதிக்கும் போது நல்லா நீவி, ஆமாடா நீவி விட்டுக்கோங்க. அதை விட இது இழுத்துக்கோங்க. அயன் பண்ணிங்கன்னா அது இழுக்கிற பிரச்சனை இருக்காது. இல்லை அப்படின்னா லைட்டாக நம்ம இழுக்கணும். ஏன்னா சுருக்கமாக தான் கொடுப்பாங்க. இது நல்லக்கு நீட்டாக தான் இருக்குது. மற்றவங்களாம் கொடுத்தாங்கன்னா ஃபுல் பாயிலாம் கண்டிப்பாக சுருக்கமாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கப்போ நம்ம இழுத்து தான் வேலை செய்யணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போது ஹைட்டுக்கு நம்ம 14.75 பதிலாக 15 வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். எழுதிக்கப்போ நீங்கள் பென்சிலில் எழுதாதீங்க, பேனால் எழுதுங்க. நான் வீட்டில் போய் பென்சில். இப்போ எல்லாருமே பென்சில் எழுதுங்கம்மா. 15 + 2 ஈக்குவல் டு 17. ஸோ இது வந்து இவங்களோட அளவு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் உங்களோட அளவு என்ன வேணாலும் இருக்கலாம். 13 இருக்கலாம், 13.5 இருக்கலாம், 14 இருக்கலாம், 16 இருக்கலாம். நல்லா ஹைட்டாக இருக்கீங்க, பாடியாக இருக்கீங்கன்னா வரும்.
இல்லையே எங்கள் டீச்சர் 15 தான் சொன்னாங்க, எனக்கு 16 இருக்கேன்லாம் பயந்துக்காரு. என்னோட எல்லாவது கம்மியாக தாங்க மேம் இருக்கும் ஹைட்டு. ஏன் ரொம்ப ஹைட்டுங்க மேம். சொல்லேன் முதல்ல நான் சொல்லி முடிச்சேன்னா அப்புறம் ஃபுல்லாக கேள்வி கேளுங்க. ஓகேவா? நான் எல்லா விஷயம் லைனாக சொல்லிட்டே வரும். நீ திடீர்னு நடுவில் கேட்டிங்கன்னா நீ சொல்கிறதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு நான் சொல்ல வந்ததை மறந்துடுவேன். எங்களுக்கு அது அப்படியே கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும், ஸ்லோவாக வந்துகிட்டே இருக்கும். மறந்துட்டேன்னா நான் நடுவிலே சொல்லிவிடுவேன். நீங்கள் திடீர்னு நடுவில் கேள்வி கேட்டிங்கன்னா நான் மறந்துடுவேன். நடுவில் சொல்லாதீங்க, நானே சொல்லிவிடுவேன். கீழே 1.5 இன்ச்சு, ஏன்னா நான் சொல்ல வர்றது உங்களுக்கு ஃபுல்லாக வராது. நீ கேட்கறதுக்கு ஆமாம் இல்லை பதில் சொல்லிட்டு விட்ருவேன். பரவாயில்லையா? ரீசன் தெரியணும்ல உங்களுக்கு. கீழே 2 இன்ச்சுனா 2 இன்ச்சாவே மடிக்க போகிறீங்க கிடையாது, 1.5 இன்ச்சு மடிக்கணும். காமன் எல்லாத்துக்குமே. நீங்கள் எல்லாரோட அளவு ப்ளவுஸும் திருப்பி பார்த்தீங்கன்னா பட்டையாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்தால் தான் ப்ளவுஸ் மேலே தூக்காது. பின்னாடி போகிறப்போ நம்ம 1/2 இன்ச்லாம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதை நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். இப்போ நார்மலாக ஃபுல் வாயில், ஏன்னா நம்ம யாராவது அந்த மாதிரி போடுறோமா? ஃபுல் வாயில் லைனிங் வச்சு தான் போடுறோம். அந்த லைனிங் வச்சதில் திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கே மடிச்சே இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் மடிக்கவே இல்லை. பட் நம்ம அம்மாமார்கள்லாம் போட்டது பார்த்தீங்கன்னா மடிச்சிருக்கும் பட்டையாக தான் இருக்கும். அதுதான் அவங்களுக்கு வந்து அந்த ஃபிட்டிங் நல்லா அந்த பட்டையாக இருந்தால் தான் தூக்காமல் இருக்குது அப்படின்ற ஒரு தாட். இப்போ நமக்கு இது தூக்காதா? அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அதை அவங்களை போட்டு பழகிட்டாங்க. அப்படிதான் ஸ்டார்டிங் ப்ளவுஸ் தைக்கணுன்றது வந்துருச்சு, அப்படியே தான் பழகிட்டாங்க. நம்ம ஜென்ரேஷன் தான் எல்லாத்தையுமே மாற்றும். மடித்து தைக்கணும். மீதி 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லாரோட ப்ளவுஸ்லேயும் திருப்பி பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு தைச்சிருப்பாங்க. அதுக்கு தான் 2 இன்ச்சு. அந்த பட்டையாக வர்றதுக்கு 1.5 இன்ச்சு கண்டிப்பாக மடக்கிறோம். மீதி 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது. எல்லா ப்ளவுஸ்க்கும் இதை தான் நம்ம பண்ணணும். சரிங்களா? அடுத்து பாடி சுற்றளவா? செகண்ட் பாயிண்ட்டு பாடி இங்கிலீஷில் பாடி சுற்றளவு. இப்போ உயரத்துக்கு நம்ம டேப்பை இப்படி வச்சுருக்கோம். சுற்றளவு, அகலம், வித்து எல்லாம் ஒன்று தான். இப்படி வைக்கணும். புரியுதுங்களா? உயரமாக இப்படி வைக்கிறோம், வித்துனா இப்படி வைக்கிறோம். சரிங்களா? அப்போது பாடி சுற்றளவுன்றது எங்கேருந்து எடுக்கணும்? அண்டர் ஆர்ம் ஹோல்லேருந்து எடுக்கணும். நேராக எடுக்கணும். எது வரைக்கும்னா பேக் நெக் வரைக்கும் எடுக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டு வந்துருக்கு வெளியில் எப்படி பாருங்களேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷன் சின்னதாக இருக்கும், ஒரு போர்ஷன் பெருசாக இருக்கும். இப்போ ரெண்டுத்தில் எது எடுக்கிறது நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும். ஆனால் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டை விட பேக் அதிகமாக இருக்கும். தெரியுதுங்களா? இது ஃப்ரண்ட்டு, பேக் சைடில் இந்த இடம் பெருசாக இருக்குது. இது சின்னதாக இருக்குது, பெருசாக இருக்கா? அகலத்தில் சொல்லுவேன் நான், உயரத்தில் சொல்லுவேன், அகலத்தில் சொல்லுவேன். ஸோ அதனால தான் ஃப்ரண்ட் எடுக்காதீங்க, உள்ளே தள்ளிடுங்க. பேக் சைடு மட்டும் ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது எங்கேருந்து எடுக்கணும்னா இதுக்கு நேராக அப்படி எடுக்கணும், இதுக்கு நேராக எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது காரையில் இந்த மாதிரி நேராக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல பேக் போர்ஷன் நெக்கு வர மாதிரி வச்சுக்கணும். சுருக்கம் எல்லாமே எடுத்துகிட்டு, புரியுதா? இதுக்கு நேராக நான் வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் காரையில் இந்த மாதிரி கூட இல்லைங்க, நான் என்னங்க பண்ணுறோம் அப்படின்னாலும் நியூஸ் பேப்பரில் வச்சுக்கலாம். நான் அதையும் சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போது இந்த மாதிரி வச்சுட்டு அண்டர் ஆர்ம் ஹோல் இருக்கு இல்லைங்களா, அங்கே இருந்து தான் நீங்கள் அளவு எடுக்கணும். இந்த கோடு வரைக்கும் தான் எடுக்கணும். 10.5 போட்டுக்கோங்க. எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன்னா தெரியுதா? இது மாதிரி தான் நீங்களும் எடுத்து போகிறீங்க நியூஸ் பேப்பர் கொடுங்க. சரி, அந்த மாதிரி கோடு இல்லைங்க நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் விரித்து வச்சுக்கோங்க. இதுதான் இப்போ நம்ம கோடு. ஸ்ட்ரைட்டாக இருக்கா? அந்த ஸ்கேல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம நெக் போர்ஷன் வைக்கிறோம். இது வைக்கும்போது லைட்டாக சின்ன வீ மாதிரி வரும்டா. இந்த இதுலேயுமே அப்படி தான் வரும். ஏன் அப்படின்னா இந்த டாட் நம்ம பிடிச்சிருக்கோம்ல, அதனால லைட்டாக அப்படி கிராஸ் வரும். ஸோ அதை ஒன்றும் தப்பில்லை. நீங்கள் இழுத்துலாம் பிடிச்சிட்டு இருக்காதீங்க. அது எப்படி சீட் ஆகுதோ அப்படியே உட்கார வச்சிருங்க. அண்டர் ஆர்ம் ஹோல்லேருந்து கரெக்டாக இந்த இடம் வரைக்கும் வச்சா வருதா நமக்கு 10.5 ஸ்ட்ரைட்டாக. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்டர் ஆர்ம் ஹோலுக்கும் பேக் நெக்குக்கு தான் வைக்கணும். ஆனால் இப்படி கிராஸாக வைக்காதீங்க. இப்படி கிராஸாக வச்சா தப்பாக தான் வரும். சரிங்களா? துணி உங்களுக்கு அதிகமாக மீதி ஆகிற மாதிரி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். மற்றதுக்கெலாம் பத்தாத போயிடும். அதனால் ஸ்ட்ரைட்டாக தான் வைக்கணும், நேராக இப்படி வைக்கணும். ஓகேவா? இப்போ இவங்களுக்கு 10.5 + 2 எழுதிக்கோங்க. அந்த 2 சீம் அலவன்ஸ் தான். தையலுக்காக உள்ளே விடுறது. நீங்கள் ப்ளவுஸை திருப்பி பார்த்தீங்கன்னா தையல் போட்டதுக்கப்புறமும் துணி இருக்கும். அந்த துணி இருந்தால் தான் நீங்கள் ஃப்யூச்சரில் பிரித்து விடுறதுக்கோ தைக்கும் போதே 2 தையல் 3 தையல் விடுறதுக்கோ வேணும். அதனால் 2 இன்ச்சு. மற்றவங்களாம் தைக்கிறதா இருந்தால் 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு தான் கொடுப்பாங்க. நான் 2 தான் சொல்லுவேன்.
நீங்கள் சப்போஸ் துணி கம்மியாக எல்லாருமே ஒரு மீட்டர் வாங்கிக்கோங்க. நார்மலாக 1.25 மீட்டர் நான் கொடுப்பேங்க அப்படின்னா நீங்கள் அது 1.25 இல்லை 1.5 வாங்கிக்கோங்க. இல்லை 80 தாங்க கொடுப்பேன்னா 80 வாங்காதீங்க. 1 மீட்டர் இது போனால் ரொம்ப ஒல்லியாக இருக்கும், எனக்கு 80 போகுதுன்னு தான் நினைக்கிறேன். பட் 1 மீட்டரே வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா பட்டிக்கெலாம் நான் அதுலேருந்தே துணி எடுக்க சொல்லிடுவேன். 10 அப்படின்னா வேறு துணி ரஃப் துணி எடுத்து சொன்னேன், நான் எடுத்து வந்துருக்கீங்களா, அதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி தைக்கிறதுக்காக தான் நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு சரிங்களா. ஸோ இப்போ வந்து 10 + 2 12 ஹைட்டே எழுதிக்கோங்க. அடுத்து பின்கழுத்து உயரம்க்கு கழுத்து ஆரம்பம் இது முடிகிற இடம், இதை தான் நம்ம பார்ப்போம். ஸ்கேல் கொடுக்குறோம். இந்த மாதிரி உட்டன் ஸ்கேல் வாங்கிக்கோங்க, கண்ணாடி ஸ்கேல் வேண்டாம். இதோட லென்த்தாக இருக்கிறதெல்லாம் வீட்டில் வச்சுட்டு வந்துடும். இன்றைக்கு நமக்கு தேவை இதே போதும். அம்மா அவங்கவுங்க பேர் எழுதி வச்சுக்கோங்க, இது பண்ணிடாதீங்க. டேப் இப்படி வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா எங்கே முடியுதோ அதை தான். இங்கெல்லாம் இந்த லேஸ் வச்சுருக்கிறதெல்லாம் பார்க்கக்கூடாது. தையல் இருந்தாலும் தையலை பார்க்கக்கூடாது. எங்கே ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் அதுதான் நம்ம பார்க்க போகிறது. யாருமா ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் இப்போ பார்த்தீங்கன்னா நேராக டேப் வச்சுட்டு எங்கெங்கே நேராக இருக்குது எனக்கு தெரியலங்கன்னா நீங்கள் இப்படி வச்சு பார்க்கலாம். இப்போ 11 வருமா வச்சு பார்த்தா கீழே இறங்குது, தப்பு. அப்போ 10 வருமா, இது வெளியில் போகுது, அதுவும் தப்பு. அப்போ 10 தெரியுதா? கரெக்டாக இந்த இடத்துல சீட் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி எல் ஷேப்பாக நான் வச்சுருக்கேன் பாருங்கள். டேப்பை ஸ்டார்டிங்கும் இங்கே வச்சுருக்கேன், எண்டிங்கும் டேப் வச்சுருக்கேன். ஸோ எல் ஷேப்பாக இருக்கும். ஓகேவா? அப்படி இல்லை எனக்கு வரலைங்களே, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டேப் இப்படி வச்சுக்கோங்க. ஸ்கேல் வந்து முடிக்கிற இடத்துல போயிடும். இப்போ டேப்பும் ஸ்கேலும் இணையிற இடம் தான். ஸ்கேல் வந்து அளவுகள் கிடையாது, சும்மா நேராக நம்ம கோடு கொடுத்துட்டு தான். மெஷர்மெண்ட்ஸ் வந்து இந்த டேப் தான். ஸோ இதுதான் நம்ம பார்த்துக்க போகிறோம். இப்போ இவங்களுக்கு 10 போட்டுக்கோங்க. ப்ளஸ் மைனஸ் கிடையாது, இருக்கிறதா அக்யூரேட்டாக போட்டுக்கோங்க. 10 நம்ம பாடியில் பாருங்கள். கழுத்து இங்கே துணியே இல்லை, துணி இருக்குது. துணி இருக்கிற இடம் தோள்பட்டை, துணி இல்லாமல் இருக்கிற இடம் தான் பக்கக்கழுத்து. கழுத்துக்கு பக்கமாக வரதுனால பக்கக்கழுத்து அகலம்னு சொல்லுவாங்க. இது அகலமாக தான் அது. உயரம்னா இப்படி சொல்லியிருக்கேன், அகலம்னா இப்படி சொல்லியிருக்கேன். ஸோ இது பக்கக்கழுத்து. இந்த கேப்பை தான் நம்ம பார்க்கணும். நெக் கேப், இங்கிலீஷில் வந்து நெக் கேப்னு போடுவோம். நெக் கேப். ஓகேவா? இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் எப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இடம் தான் அந்த பக்கக்கழுத்து. சவுண்டு நான் இத்தனை கற்றுக்கிட்டேன், இதுதான் எனக்கு கற்றுக்கிட்டேன். ஓகே, அடுத்து பக்க கழுத்துன்றது நம்ம முதல்ல உயரத்துக்கு பின் கழுத்து உயரத்துக்கு டேப் இப்படி வச்சோம், ஸ்கேல் இப்படி வச்சோம். இப்போ அப்படியே மாற்றி வைக்க போகிறோம். கழுத்து முடிகிற இடத்துல டேப் வைக்கிறீங்க, கழுத்து ஆரம்பத்தில் ஸ்கேல் வச்சுக்கோங்க. ஸ்கேலும் நேராக இருக்கணும் தான். ஸ்கேலும் நேராக இருக்குது, டேப்பும் நேராக இருக்கா? இதுதானா? இப்போ 3 வருது, எழுதிக்கோங்க. 3 இதில் -1/2. ஏன் பேபின்னு எழுதலையா? ஏன் இப்போ டைம் கொடுத்தா அப்புறம் கிடைக்கவே கிடையாது. அப்பப்போ எழுதுங்க. இப்போ சும்மா இருக்கிறதுக்கு எழுதுங்க. ஈக்குவல் டு 3ன்னு போட்டுக்கோங்க. இப்போ நேராக இல்லையா ஸ்கேல் அப்படின்றத நீங்கள் பார்க்குறது. இப்போ நான் அப்படி வந்து 4 கிட்ட வைக்கிறேன். இது நேராக இருக்கா, லைட் கிராஸாக இருக்கா? ரைட் கிராஸாக இருக்குது. அப்போ இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இப்போ 3 இல்லாமல் 3 வராதா? 3 வருதான்னு செக் பண்ணி பாருங்க. இப்போ நேராக இருக்கா, கோணையாக இருக்கா? கோணையாக தான் இருக்குது உள்ள. ஸோ நமக்கு நேராக இருக்கிற இடம் எதுவோ அதுதான் நம்ம கரெக்டாக. இப்போ 2-3 தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மிஸ்டேக் பண்ணுற இடம் இதுதான் எல்லாத்துக்குமே. எனக்கே இன்னும் அந்த மிஸ்டேக் இருக்குது. ஸோ நம்ம அவசரமாக தைக்கிறப்போ அந்த ப்ராப்ளம் வரும். நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை இல்லை 3 தடவை செக் பண்ணிக்கோங்க. 3 3 4 மேக்ஸிமம் இந்த பக்க கழுத்து 2 3 3 இந்த 3 அளவுக்குள்ளே தான் வரும். ஏதோ ஒரு சிலருக்கு 4 வரும். நல்லா ப்ராடாக போட்டு பழக்கமாக இருக்கவங்க 4 போடுவாங்க. இல்லை நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கவங்க 4 எடுத்துக்குவாங்க. ஆனால் வந்து இவங்களுக்கு 3 தான் இருக்குது. 3 -1/2 ஈக்குவல் டு இந்த இடத்துல பின் கழுத்துக்கு 10 மட்டும் தான் போடுங்க. ப்ளஸ் மைனஸ் போடல தானே, போடக்கூடாது. நெக்கு மட்டும் அப்படி தான். இதுக்கு வந்து எந்தெந்த இடத்துல 1/2 கொடுக்குறேன், எங்கெங்கே 1.5 கொடுக்குறேன்லாம் காமன். இனிமேல் ப்ளவுஸ் 3. ஓகேவா? அடுத்து ஷோல்டர், தோள்பட்டை. இப்போ இந்த இடம் 3ன்றதை நம்ம வச்சுருக்கோம். நல்லா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. -1/2 இப்போ எடுத்துக்கவே மாட்டோம்.
3.5 மைனஸ் அரை ஈக்குவல் டு 3. அவ்வளோதான், அதை விட்டுருங்க. அடுத்த சாப்டருக்கு வந்துட்டோம். தோள்பட்டை. இப்போ இந்த இடம் 3 தான். இங்கேருந்து இது வரைக்கும் தான் தோள்பட்டை வருது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கேருந்து நான் எடுத்துக்கிறது 3.5 மைனஸ் அரை. நிறைய பேர் அந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க, அதனால சொல்கிறேன். அந்த 3லேருந்து தோள்பட்டை எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. நமக்கு இந்த இடம் 3.5 கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே 3.5 இருந்தா என்ன, இங்கே இருந்தா என்ன, எல்லாம் ஒன்று தான். ஸோ அந்த 3.5 இருந்து தான் நீங்கள் இங்கே எடுக்கிறீங்க தோள்பட்டை. மேக்ஸிமம் இந்த ஷோல்டர்ஸ் வந்து 2.5 தான் இருக்கும். ஏதோ ஒரு சிலருக்கு 2 இருக்கும், ஏதோ ஒரு சிலருக்கு 3 இருக்குது. 2, 2, 3. இங்கேயும் அதே தான் சொல்லியிருக்கேன். 2, 3, 3, 4 ரேர் தான். இந்த சைடில் வந்து 2, 2, 2ன்றது ஒரு 10-15% தான் அப்படி இருக்காங்க. இப்போ 80% வந்து 2 தான். சரிங்களா? அப்போ 2 ப்ளஸ் அரை. ஏதோ ஒரு சிலர் 3 போடுவாங்க, ஏன்னா அவங்க கொஞ்சம் ஷோல்டர்ஸ் பெருசாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ளவுஸுக்கும் நீங்கள் மாற்றி மாற்றி பார்த்துட்டே இருப்பீங்க. இப்போ வாங்க வாங்க வாங்க. நமக்கு துணி இங்கேருந்து தான் எடுக்கிறோம். அப்போ இதே தானே இங்கேயும் மேலே தான் வைக்கணும். எடுக்கிறது அளவு கீழேனாலும் மேலே தான் வைக்கணும். சரி, நல்ல கீழ் இதை கொஞ்சம் வழி விட்றது. இந்த கை வளைவு தான். சரிங்களா? அதை எப்படி எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, கை ஆரம்பத்தில் டேப் வச்சுக்கிறீங்க. அண்டர் ஆர்ம் ஹோல் முடிகிற இடத்த பார்த்துக்கணும். நம்ம டேப்லேயே வச்சாலும் சரி, 6, 6.5, 7 அப்படின்ட்டு 7 வரல, 6 தான் வருது. சப்போஸ் நமக்கு இது கரெக்டாக வரலைங்க, நான் ஸ்கேல் வச்சா பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அண்டர் ஆர்ம் ஹோல்லேருந்து நேராக இப்படி வச்சுட்டிங்கன்னா டேப்பும் ஸ்கேலும் நேராக இருக்கா. இப்போது 6 தான் வருது போட்டுக்கோங்க. சப்போஸ் இப்போ 7 வருதா அப்படின்னு இப்படி நான் வைக்கிறேன். ஸ்கேல் நேராக இருக்கா, கோணையாக சரி. இப்போ 6 வைக்கிறேன், அதுவும் கிராஸாக தான் இருக்குது. இப்போ நமக்கு 6.5 தான் கரெக்டாக வரும் இல்லையா? கரெக்டாக அண்டர் ஆர்ம் ஹோல் முடிகிறதுக்கும் இதுக்கு தான் பார்க்கணும். ஸோ 6.5 ப்ளஸ் அரை 7. அண்டர் ஆர்ம் ஹோல் எங்கே முடியுதோ அதை பார்க்கணும். 6.5 ப்ளஸ் அரை எவ்வளோ வருதோ 1/2 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க, 7 இன்ச்சு. அடுத்து ஃப்ரண்ட்டு. பேக்கெலாம் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஃப்ரண்ட் வந்துடலாம். முன்னாடி பக்கம் சேம் அதே மாதிரி தான். இடுப்பு சமமாக வச்சுக்கோங்க. சமமாக வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா முதுகெல்லாம் இப்படி வந்துடும். நமக்கு கொக்கி பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். இவங்களுக்கு கொஞ்சம் மாற்றி வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் கொக்கி மேலே ஒர்க் பண்ணி தரணும். அப்போது நீங்கள் அளவு எடுக்கிறது ஃப்ரண்ட் போர்ஷன் தான். கொக்கி பக்கம் இருக்கிற அளவு மட்டும்தான் எடுக்கணும். ஓகேவா? ஸோ கொக்கி வந்து இப்படி தான் இருக்குது. நம்ம முன்னாடி பக்கம் நல்லா எடுத்து விட்டுட்டு முன் கழுத்து உயரம் அதானே எடுப்பீங்க, அதுதான் பார்க்க போகிறோம். கழுத்து ஆரம்பத்தில் டேப் வைக்கிறீங்க, எங்கே முடியுதோ அதை தான் பார்க்குறோம். மேக்ஸிமம் 6, 6.5 அந்த ரேஞ்சு தான் இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து 6.5 வருது போட்டுக்கோங்க. இதுக்கு ப்ளஸ் மைனஸ் கிடையாது, இருக்கிறத அக்யூரேட்டாக போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து முன் உயரம். முன் உயரம்ன்றது முன் கழுத்து உயரம் வேறு, முன் உயரம் வேறு. முன் உயரம்ன்றது இந்த கப் ஷேப் தான், இந்த ஷோல்டர்ஸ்லேருந்து அக்கா ஒரு முன் உயரம் வேறு. முன் உயரம்ன்றது பார்த்தீங்கன்னா மொத்த உயரத்திலிருந்து பட்டியை களி அப்படின்னு போட்டிருக்கோம். ஆமாங்களா? மொத்த உயரம் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், 15 + 2 17. கண்டுபிடிச்சதில் தான் எடுக்கணும், 15 கிடையாது. 2 நான் ஆட் பண்ணிவிட்டு 17 இருக்கா, அந்த 17லேருந்து தான் உங்களோட பட்டி ஹைட்டை மைனஸ் பண்ணணும். அப்போ பட்டியோட ஹைட்டு பார்த்திங்கன்னா இங்கே இந்த கொக்கி பக்கம் இருக்கிறது தான் எடுக்கிறோம். 3 இன்ச் வருது மேக்ஸிமம்.